அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க. உங்களுடைய கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள், குழப்பங்கள், பயம், பதட்டம், எதிரி தொல்லை எல்லாமே நீங்குவதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் கொடுத்து தான் நம்ம இப்போ இந்த பதிவில் வந்துட்டு பார்க்க போகிறோம். இந்த ஒரு பரிகாரத்தை இன்றைய நாளில் நீங்கள் செய்யும்போது கைமேல் பலன் நிச்சயம் அப்படின்னே வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த நாளுக்கு அத்தனை சிறப்பு வந்து உண்டு அப்படின்னே சொல்லலாம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிப்ரவரி மாதத்திற்கு உண்டான அபிஜித் நட்சத்திரம் இந்த முறை எப்போ வருது என்பது குறித்து ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருக்கிறேன். இந்த சமயம் நமக்கு ஒரு விசேஷமான இலை வந்து தேவைப்படுதுங்க. முன்கூட்டியே பதிவுகள் போட்டால் தான் நீங்கள் அந்த இலைகளை ரெடி பண்ணிக்குவீங்க. அப்படிங்கிறதுனால தான் 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அப்லோடு பண்ணியிருக்கிறேன். இன்னுமே வந்து டைம் இருக்குது. வீடியோனுடைய லிங்க்கு எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்த்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவசியமாக இந்த முறை அந்த இலையை வந்துட்டு பயன்படுத்தி பாருங்கள். இது வரைக்கும் உங்களுக்கு கிடைக்காத பலனும் நிச்சயம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். சரி, இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம். இன்று பிப்ரவரி மாதத்தின் 9ஆம் தேதி, தை மாதத்தின் 26ஆம் தேதி, நிறைஞ்ச திங்கட்கிழமை சிவபெருமான் வழிபாட்டுக்கும் சந்திர பகவான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள்னு சொல்லலாம். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக தை மாதத்திற்குண்டான தேய்பிறை அஷ்டமி திதி இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாள் முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த திதி நமக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நாளைக்கு காலையில் 9 மணி 9 நிமிஷம் வரைக்குமே வந்து அமைஞ்சிருக்குது. அற்புதமான ஒரு நாள்னு சொல்லலாம். ஏன்னா திங்கட்கிழமை சிவபெருமானுக்குரியதுன்னு சொல்லியாச்சு இல்லையா. சிவபெருமானுடைய அம்சம் தான் பார்த்திங்கன்னா காலபைரவர் வழிபாட்டிற்குரிய திதி தான் இந்த தேய்பிறை அஷ்டமி திதி. அது இன்றைக்கி நமக்கு அமைஞ்சிருக்கிறதே சிறப்பு. அதுவும் தை மாதத்தில் வரக்கூடிய தேய்பிறை அஷ்டமியை தேவாஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி 888 அப்படிங்கிற அற்புதமான எண் சேர்க்கை இருக்குது. பொதுவாகவே அஷ்டமி நாட்களில் 8 எண் சேர்க்கை தமிழ் தேதியிலையோ ஆங்கில தேதியிலையோ இல்லை வருடத்தின் கூட்டுத்தொகையிலையோ வந்துச்சு அப்படின்னா அது ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்றைக்கி நமக்கு அந்த ஒரு சேர்க்கை தான் வந்து அமைஞ்சிருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வருஷம் 26வது வருஷம் இதனுடைய கூட்டுத்தொகை 2 + 6ங்கும் போது 18 வந்து கிடச்சிரும். அதே போல் தமிழ் தேதி பாருங்கள் 26 தான். இதையும் நம்ம ஆட் பண்ணும்போது நமக்கு 8ன்னு கிடைக்குது. அடுத்த அஷ்டமி திதி முன்னாடியே சொன்ன மாதிரி 8வது திதி. இப்படி அற்புதமான சேர்க்கையில் இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே இந்த நாளில் இரவுக்குள்ளர நிலைவாசலில் ஒரு 2 பொருள் மட்டும் வைங்க. இதன் மூலமாக உங்களுடைய அத்தனை விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது குறித்து ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன். அடுத்ததாக வீட்டில் சிகப்பு நிற பேனா இருந்துச்சு அப்படிங்கும்போது அதை பயன்படுத்தி இரவுக்குள்ளார கையில் வந்து ஒன்று எழுத சொல்லியிருந்தேன். அது பார்த்திங்கன்னா நமக்கு அளவில்லாமல் செல்வத்தை சேர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலே சொன்ன 2க்குமே எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அந்த அபிஜித் நட்சத்திர வீடியோவோடு சேர்த்து இந்த 2 வீடியோனுடைய லிங்க்குமே எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க பார்த்து பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு வந்து ஒரு தீபம் ஏற்றக்கூடிய முறை தான். தீபம் ஏற்றக்கூடிய முறை அப்படிங்கும்போது நம்ம வந்து அசைவம் வந்து சாப்பிட்ருக்கக்கூடாது. அதே போல் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கக்கூடாது. இந்த ஒரு நாள் இந்த தீபத்தை ஏற்றுனீங்கன்னாவே உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக பணம் வந்து சேரும். அதே போல் கஷ்டங்களும் வந்து விலகும் அப்படின்னே வந்து சொல்லலாங்க. இந்த ஒரு தீபத்தை மாலை 5 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் டைம் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்போ வேணாலும் தாராளமாக ஏற்றலாம். அற்புதமான பலன் அப்படிங்கிறது நிச்சயம். இந்த ஒரு தீபத்தை கோவில்லையும் ஏற்றலாம் அல்லது வீட்டிலையும் வந்து ஏற்றலாம். எங்கே ஏற்றினாலும் நல்ல பலன் அப்படிங்கிறது நிச்சயம். சரி, அது என்ன தீபம் எப்படி ஏற்றணும் அப்படிங்கிறது பார்த்தலாம். இதுக்கு நீங்கள் தனியாக ஒரு மண்ணகல் வந்து எடுத்துக்கோங்க. நம்ம எப்போவுமே பூஜை அறையில் ஏற்றி வைக்கிற தீபத்தை நீங்கள் ஏற்றிக்கோங்க. இருந்தாலும் இது காலபைரவரை மனசில் நினச்சிட்டு ஏற்ற வேண்டிய தீபம். அதனால் அவருக்குன்னு தனியாக ஒரு தீபம் ரெடி பண்ணிக்கிறதுங்கிறது நல்லது. ஒரு விளக்கு எடுத்துகிட்டு அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து இட்டுக்கோங்க. அடுத்தது ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் வந்துட்டு நல்லெண்ணெய் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து போதும், நெய் வந்து தேவை கிடையாது. சரிங்களா? நல்லெண்ணெய் மட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வேறு ஏதாவது ஒரு கிண்ணத்துலையோ இல்லை வேறு ஏதாவது ஒரு மண்ணகலையோ வந்துட்டு ஊற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது உள்ளங்கை அளவுக்கு அல்லது அதை விட சின்னதாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க. வெள்ளை நிறத்தில் தான் இந்த துணியானது இருக்கணும். சரிங்களா? காட்டன் துணியாக இருக்கிறது சிறப்பு. இப்போ வேஷ்டியெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மிக்ஸ்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி தான் உங்கள் வீட்டில் இருக்குது அப்படின்னா சரி பரவாயில்ல, அதையும் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம். ஒரு சின்ன அளவில் வந்துட்டு எடுத்துக்கோங்க. அடுத்தது 8 மிளகு வந்து நமக்கு தேவைப்படுது. இந்த மிளகு அப்படிங்கிறது விஷத்தை முறிக்கக்கூடிய தன்மை கொண்டது. அதே போல் கஷ்டங்கள், கவலைகள், கடன்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடிய தன்மை கொண்டது. மேலும் இந்த மிளகு வச்சு மற்ற நாட்களில் பரிகாரம் செய்யலினாலும் கூட காலபைரவருக்குரிய அஷ்டமி திதி வரும்போது அவசியம் இதை வந்துட்டு பயன்படுத்தணும். ஏன்னா இதனுடைய பலன் அளப்பரியதாக வந்து நமக்கு கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து 8ங்கிற எண்ணிக்கையில் மிளகு வந்து எடுத்துக்கோங்க. வீட்டில் இருக்கிறதையே எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிளகை
ஒவ்வொன்றா அந்த துணி எடுத்து வச்சுக்கோம் இல்லையா, அதில் வந்துட்டு வைக்கணும். கஷ்டம் தீரணும், கவலை தீரணும், நோய் தீரணும், எல்லாமே என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் வந்து தீரணும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு வைங்க. என்ன இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, அதனால் எல்லாமே நம்மளை விட்டு நீங்கணும்னு சொல்லி தான் பிரார்த்தனை பண்ணணும். இப்போ வந்து வச்சாச்சு இல்லையா, இப்போ இதை சின்னதாக ஒரு முடிச்சு மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வெள்ளை நிற நூலாலே இது வந்துட்டு சின்னதாக கட்டி வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம சனீஸ்வரருக்கு அந்த எல் தீபம் ஏற்றுவோம் இல்லையா, அதே மாதிரி வந்துட்டு இருக்கும். இப்போ இந்த முடிச்சியை நம்ம தனியாக ஒரு மண்ணகலை கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கோங்கன்னு சொன்ன பாருங்கள். அதில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே வந்து டிப் பண்ணி வச்சுருங்க. அது கொஞ்ச நேரம் நல்லா வந்து உரியிட்டும். சரிங்களா, இது வந்து அப்படியே கொஞ்சம் நேரம் ஊறட்டும். அதன் பிறகு நாம் எடுத்து வச்சோம் இல்லையா மண்ணகல், டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சோம் இல்லையா மஞ்சள் குங்குமம் வச்சு, இப்போ இதுக்குள்ளே எடுத்து வச்சுருங்க. பார்த்திங்கன்னா இது வானத்தை பார்த்த மாதிரி இருக்கும். இதை வந்துட்டு நீங்கள் ஏற்றி வச்சுருங்க. பூஜை அறையில் அந்த செல்ஃபில் வைக்காமல் அது கொஞ்சம் கீழே வந்துட்டு நீங்கள் வச்சுருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த துணி எரிய உள்ளே இருக்கிற அந்த மிளகானது வெடிக்க தொடங்கும். இது வெடிக்க வெடிக்க நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்துட்டு நீங்கும். இதை ஏற்றி வச்ச கையோட இப்போ நான் சொல்லித்தரக்கூடிய காலபைரவருடைய இந்த காயத்ரி மந்திரத்தை நீங்கள் 27 முறையோ 108 முறையோ சொல்கிறது இன்னும் சிறப்பான பலனை வந்து கொடுக்கும். அந்த மந்திரம் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும், நானும் சொல்லி காட்டுறேன். ஓம் காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதயாத். காலகாலாய வித்மகே காலஹஸ்தாய தீமகி தன்னோ காலபைரவ பிரசோதயாத். இதை வந்துட்டு சொல்லுங்கள். ரொம்ப ரொம்ப மகத்தான காயத்ரி மந்திரம். சரிங்களா, இதை வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள். இப்போ இந்த 3 வரியும் சொல்கிறதுக்கு எனக்கு சிரமமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய நமக, ஓம் காலபைரவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தையாவது நீங்கள் சொல்கிறது சிறப்பு. இப்போ இந்த எரிஞ்சு போன அந்த மிளகை நீங்கள் டஸ்ட்பினில் போட்டு அந்த விளக்கு கழுவிட்டு மற்றபடி நீங்கள் தீபம் ஏற்றுறதுக்கு பரிகாரங்கள் செய்கிறதுக்குன்னு பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்கள் வீட்டில் வெள்ளை நிறத்தில் துணியே இல்லை, காட்டன்லேயும் இல்லை, எந்த ஒரு மெட்டீரியலும் இல்லை அப்படிங்கும்போது ஒரு மண்ணகல் எடுத்துகிட்டு அதில் நல்லெண்ணெய் வந்து ஊற்றிக்கோங்க. பஞ்சுத்திரி வந்து போட்டுக்கோங்க. 2 பஞ்சுத்திரி தான் நம்ம போடணும். அப்படி போட்டு 2ஐயும் முறுக்கி ஒரே தீபமாக ஏற்றணும். இப்படி ஏற்றக்கூடிய இந்த தீபமானது வடக்கு திசை, நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஏற்றி வைக்கணும். இதில் எண்ணி 8 மிளகு போடணும். இந்த 8 மிளகையும் உங்களுடைய இடது உள்ளங்கையில் வச்சுட்டு கஷ்டம் தீரணும் கவலை தீரணும்னு ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு அதன் பிறகு இந்த 8 மிளகை அந்த எண்ணெய்க்குள்ளே வந்து போட்டுருங்க. இந்த விளக்கு எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறமா இந்த மிளகு தூக்கி நீங்கள் கால்படாத இடத்துல போட்டுருங்க. மொத்தத்தில் மிளகை பயன்படுத்தி தீபமாக ஏற்றுவது அல்லது எண்ணெய்க்குள்ளே மிளகு போட்டு ஏற்றுவது இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் இன்று மாலை 5 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பாடாய்ப்படுத்திட்டு இருக்கிற அத்தனை விதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு விலகும். வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.